ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாமா? நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம வீட்டு பொங்கலுங்க. பொங்கல் அன்னைக்கு வச்சது. நம்ம வீட்டில் பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கோயில் கிளம்பியாச்சு. விநாயகர் கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கல் வச்சுட்டு அப்படியே சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கோவிலில் வந்து இன்றைக்கி வெண்பொங்கல், வடை, அப்புறம் வந்து பொங்கல் சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு மார்கழி முடிச்சுட்டு தை மாதம் பொங்கல் வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கோவிலில். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாமான் போட்டு எல்லாருமே சேர்ந்து வச்சோம். பார்த்துக்குங்க, கோவில்லையும் பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வாழ்த்தெல்லாம் பாடிட்டு எல்லாம் அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிற பிளான் இருந்துச்சுங்க. பொங்கல் வச்சுட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. பார்த்துங்க, கோயில் கிளம்புறதுக்கு பழனி கிளம்பியாச்சு. பழனிக்கு யார் யார் போயிருந்தோம் அப்படின்னா, நான், என் தம்பி வீடு, என் பசங்க, எங்கள் சித்தி பசங்க, என் தம்பி சின்னம்மா ஒய்ஃபு, அவங்க பையன், என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போனோம். செம்மையாக இருந்துச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் நைட்டு 12:30 மணிக்கு போயிட்டு ஐஸ்கிரீமு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா சின்ன தம்பி பையனுக்கு முடி போட்டோம். பழனியில் போயிட்டு முடி போட்டுட்டு அப்படியே சண்முக நதி போய் எல்லோரும் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. டக்குனு காலையிலே டீ, வடை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு மலைக்கு ஏற கிளம்பிட்டோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்பயும் இல்லாமல் கோவிலில் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுங்க. தரிசனம் எப்பயும் வந்து அவ்வளோ அருமையான தரிசனம். பக்கத்தில் இருந்து சாமி கும்பிட்டு இப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பி வந்து கட்சியில் இருக்கிறதுனால நம்ம திருமங்கலம் தொகுதியில் வந்து உதயகுமார் இருக்காங்க இல்லையா, அவங்க கட்சியில் இருக்கான் தம்பி. அவங்க மூலியமாக வந்து விஐபியில் போனோம். செம்மையாக தரிசனம்லாம் பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வந்து ஷாப்பிங்